வீழ்நாள் படாமை நன்றாற்றின் ஆகுதொருவன் வாழ்நாள் வடியடைக்கும் கள். ரொம்ப அருமையான இந்த 38வது குறள் நம்ம சிந்திக்கணுங்க. அறம் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் இல்லை. இந்த அடுத்த பிறவி வேணாம், மோட்சம் போகணும், பிறவி வரக்கூடாது, இறைவன் திருவடி நிழலில் இருக்கணும், இப்படிலாம் நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னு கேட்குறாரு. எத்தனை கோயில் போ, இத்தனை போ, அத்தனை போ, இத்தனை சாமி கும்பிடு, இத்தனை காசி போ, யாத்திரை போ, அது போ, என்னது கும்பமேளா போ, நீரில் முழுகு, இதெல்லாம் வள்ளுவர் சொல்ல. வீழ்நாள் படாமை, உன்னுடைய அடுத்த பிறவி உனக்கு வேணா நீ நினைச்சனா மீண்டும் மனித பிறவிலே கொள்ளக்கூடாது என்று நினைத்தால் நீ செய்ய வேண்டியது வாழ்நாள் வழியடைக்கும் கல். எது? அறம். அது எப்படி? ஒவ்வொரு நாளும் வீழ்நாள், ஒரு நாள் கூட மறக்கக்கூடாது அறத்தை செய்ய. அறம் என்றால் காசு பணம் வள்ளுவ சொல்ல. இனிமையா பேசு, நல்லபடியா நடந்துக்கோ, சொல்லும் செயலும் ஒன்றாக்கு, ஒவ்வொருவரையும் பண்பட பதப்படுத்த பேசு, மற்றவற்றை மன்னி, இவையெல்லாம் செய்தால் அறம். அது செய்தால் மீண்டும் மறுபிறவி இருக்காது என்ற ஒரு தீர்வை திண்ணமாக தர